இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் எதுவும் பெரிய விஷயமே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு 1.5 மணி நேரம் ஓடிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குழலி அந்த நகையை வாங்கி நேராக வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பவுன் ஜாஸ்தி போல் 100-120 பவுன் இருக்கும், 80 பவுன் போடுறான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 20-40 பவுன் போட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேராக கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க. 20-40 பவுன் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு நீங்கள் கேட்காமலே போடுற அளவுக்கு பணம் இருக்க ஒரு குடும்பம் ஏன் வீட்டை கூட ஒழுங்காக க்ளீன் பண்ணி மராமத்து பணிகள்லாம் பண்ணாமல் இருந்தாங்க? போய் பார்க்கும்போது வீடு பழசாக இருந்துச்சு அப்படிங்கிறத யாரும் யோசிக்கவும் இல்லை. அந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு திருப்பி மீனாவும் சொல்லி அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் கடங்காரங்களாம் நின்னதை பற்றியும் ஒரு சந்தேகப்படுற மாதிரியும் காமிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்க மாதிரி வச்சு அந்த கதையை இப்போ அந்த போர்ஷனை இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க. குழலியும் நிம்மதியாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ புது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா குழலிக்கும் ராஜி மீனாவுக்கும் சண்டை வரும்னு பார்த்தா குழலிக்கும் கோமதிக்கும் சண்டை வந்துடும் போல. அந்த அளவுக்கு குழலிக்குங்கிறேன் தங்கமயிலுக்கும் ராஜி மீனாவுக்கும் சண்டை வரும்னு பார்த்தா தங்கமயிலுக்கும் கோமதிக்கும் சண்டை வர அளவுக்கு எல்லா வேலையும் இவங்களே செய்ய, அவங்களே நான் செஞ்சாதான் நல்லா இருக்கு, இவ செஞ்சாதான் நல்லா இருக்கு, தங்கமயில் செய்கிற மாதிரி யாருக்கா செய்ய தெரியுமா, எப்படி செஞ்சுருக்காங்க பாரு, எப்படி வா அப்படி இப்படின்னு ரொம்ப பாராட்டிக்கிட்டே பாருப்பா எப்பா ராஜி மீனா பாருங்கப்பா அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு பாண்டியன். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சு கூட்டு வந்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட சிறகடிக்க ஆசையில் இந்த மாதிரி தான் ரோகிணியை பார்த்து நான் கூட்டு வந்த மருமகன் ரோகிணி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மருமக தான் ஃப்ராடு மருமகளாக இருக்கும். அதே கதை தான் அப்படியே இங்கேயும் நடக்குது. தங்கமயில் என்னைக்கு ஃப்ராடுன்னு தெரிய வரப்போதோ அன்னைக்கு ஒரு தரையில் ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆக போகுது. ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு இருக்காரு. அதாவது எந்த அளவுக்குன்னா கடையிலேருந்து வந்த உடனே கூப்பிட்றது முன்னாடிலாம் கோமதி அப்படின்னு கூப்பிடுவார். இப்போ அதுக்கு பதிலாக உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா மயில் அப்படின்னு கூப்பிட்றாரு. மயில் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கும் போதே இவங்க அந்த பக்கம் என்னை விட்டுட்டு அவள் பேரை சொல்லி மட்டும் கூப்பிடட்டும், இன்றைக்கி நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்தளவுக்கு கோவப்படுற அளவுக்கு கோமதியே மாற்றிட்டார். ஏன்னா டீ போட்டு கொடுத்தா அவங்க வீட்டிலேருந்து பாயாசம் வச்சு கொடுத்தா என்ன செஞ்சாலுமே சூப்பர்ப்பா, சான்ஸே இல்லைப்பா, வாவுப்பா அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு நல்ல மரியாதையோட, இந்த அளவுக்கு பாசத்தோட, இந்த அளவுக்கு ஒரு அப்பாடா நம்ம பையனுக்கு சூப்பரான ஒரு பொண்ணை நம்மளே கட்டி கூட்டு வந்துட்டோம், அவனுங்களாக இழுத்துட்டு வந்த பொண்ணுங்களை விட நம்ம கூட்டு கட்டி வச்ச பொண்ணு தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பாண்டியனுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து விரைவில் ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அவ்வளோ சீக்கிரம் இல்லாட்டியும் சீக்கிரமாகவே ஒரு நாள் முத்துவேல் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறார். கூட்டு வந்திருக்க மருமகளை பற்றி உண்மை தெரிஞ்சா நீ தாங்குவியா மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு எதுக்கும் பிடிச்சி வச்சுக்கோ, நெஞ்சு வழியில் விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு சரியான ஃப்ராடு, படிக்கவும் இல்லை, பணமும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வர, அதே சமயத்தில் இந்த நகையெல்லாம் போலி நகை, கவரிங் நகை அப்படின்னு தெரிய வர பெரிய பூகம்பமே காத்துக்கிட்டு இருக்கு. வயசும் ஜாஸ்தி, இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை சொந்தத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு யாரும் பெருசாக வரவே இல்லைங்கிறத பற்றி கேள்வி வேற கேட்கல. அதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மாட்டினோடனே பாண்டியன் முகம் போகிற போக்கை பற்றியும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தங்கமயில துரத்தி விட்டுட்டு சரவணம் போய் துரத்தி திருப்பி காதல் வாடி திருப்பி சரி ஓகே நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சோன்ன ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, ஆனால் குடும்பத்திற்கவங்களாம் ஏற்றுக்காமல் இருக்கேன்னு கதை போகும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் எதுவும் பெரிய விஷயமே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு 1.5 மணி நேரம்